ரைட். நேற்று எத்தனாம் கேள்வி பார்த்தாச்சா? 9வது கேள்வி மட்டும் பார்த்துட்டோம். ஒளிச்சரிவில 9வது கேள்வி நேற்று பார்த்தனாங்க. மிச்ச கேள்வி இன்றைக்கு பார்க்கணும். 10வது கேள்வியை பார்த்துக்கணும். 10வது கேள்வி ஒளிச்சரிவுக்குரிய தியரிக்குள்ள வழங்கப்படுத்தியாச்சு. இன்றைக்கு மிச்ச கேள்வி தான் பார்க்கணும். 10வது கேள்வி 2005ஆம் ஆண்டு கேள்வி. 2005ஆம் ஆண்டு கேள்வி 10வது கேள்வியை பார்த்துக்கணும். சரியா? 10வது கேள்வியை பார்த்துக்கோங்க. 2005ஆம் ஆண்டுக்குரிய கேள்வி. 10 பேர் ஒரு வட்டத்தின் மீது நிற்கின்றனர். அவர்களில் ஒருவர் சத்தமிடும் போது வட்டத்தின் மையத்தில் செறியும் மட்டம் 50 டெசிபிள் ஆகும். இ10 பேரும் ஒவ்வொருவரும் மேற்குறித்த ஒளிமட்டத்தை உண்டாக்கி கொண்டு ஒரே தடவையில் சத்தமிடும் போது வட்டத்தின் மையத்தில் செறியும் மட்டம். 10 பேர் ஒரு வட்டத்துல நிற்கிறான். 10 பேர் ஒரு வட்டத்துல நிற்கிறான். இதுல 10 பேர்ல ஒரு ஆள் கத்தேக்க மையத்துல வார செறியும் மட்டத்துல பெருமானம் தான் சொல்லப்படுது 50 டெசிபிள். சரியா? ஒரு ஆள் கத்தேக்க மையத்தில் இருக்கிற செறிவு மட்டத்தின் பெருமானம் சொல்லப்படுது 50 டெசிபிள். ஒரு ஆள் கத்தேக்க இருக்கிற செறிவின் பெருமானம். 10 பேரும் மேற்குறித்த மாதிரியே அந்த ஒரு ஆள் கத்துற மாதிரியே சேர்ந்து கத்திருந்தா மையத்துல எவ்வளவு செறிவு மட்டம் பெருமண்ட மாதிரி தான் ஒன்னா கேட்கப்படுது. இப்ப நான் எடுக்கிறேன் ஒரு ஆள் கத்திரத்தால மையத்துல வார செறிவு எடுத்துக்கொண்டு நை என்ன மாதிரி. ஒரு ஆள் கத்தினா வட்டத்தின் மையத்துல வார செறிவு எடுத்துக்கொண்டு நை. அப்ப ஒரு ஆள் கத்தினா வட்டத்தின் மையத்துல வார செறிவின் பெருமானம் ஐயன் எடுப்புமா இருந்தா 10 பேரும் கத்தினா மையத்துல வார செறிவின் பெருமானம் எவ்வளவு இருக்கும்? 10 மடங்கா இருக்கும். அப்ப என்ன இருக்கணும்? 10 ஐயா இருக்கும். ஒருதன் கத்தினா மையத்துல வார செறிவின் பெருமானம் ஐயன் எடுப்புமா இருந்தா 10 பேரும் ஒரே மாதிரி சேர்ந்து கத்தியக்கு மையத்துல வர செறிவு 10 மடங்கா வந்திருக்கும். 10 ஐயா இருந்திருக்க வரும். அப்ப இப்ப செறிவு 10 மடங்கால அதிகரிச்சிருக்குது. உனக்கு தான் தெரியும் செறிவு 10 மடங்கால கூடினா செறிவு மட்டம் 10 டெசிபிள் கூட வரும். அப்ப செறிவு 10 மடங்கால கூடுதா இருந்தா செறிவு மட்டத்துல வர மாற்றம் என்ன இருக்கும்டா 10 டெசிபிளால தான் கூடியிருக்கும். 10 டெசிபிள் அதிகரிச்சிருக்கும். ஆனா ஏற்கனவே ஐயண்ட செறிவிற்கே எவ்வளவு செறிவு மட்டம் சொல்லப்பட்டிருக்குது? 50. ஒரு ஆள் கத்தைக்கு வர செறிவு மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு 50. அப்ப இப்ப 10 மடங்கால செறிவு கூடினா செறிவு மட்டம் 10 டெசிபிள் தான் கூடியிருக்கணும். அப்ப இப்ப எவ்வளவு செறிவு மட்டம் பெறவும்? 60 டெசிபிள் பெறவும். 10 பேர் இப்ப சேர்ந்து கட்டேக்கு மையத்துல வர செறிவு மட்டம் எவ்வளவு கேட்டா 60 டெசிபிள் வந்திருக்கும். ஸோ 3வது விட பொருத்தமா இருக்கும் அந்த கேள்விக்கு. காரணம் 3வது விட பொருத்தமா இருக்கும் 10வது கேள்வி. 2005ஆம் ஆண்டு கேள்வி. ஒருதான் கத்தேக்கு மையத்துல வர செறிவு ஐயன் எடுப்புமா இருந்தா 10 பேரும் கத்தேக்கு மையத்துல வர செறிவு 10 மடங்கு 10 ஐயா இருக்கும். ஆனா ஒருதன் கத்தைக்கு வர செறிவு மட்டும்தான் சொல்லப்பட்டு 50 டெசிபிள். 10 பேரும் கத்தினா செறிவு 10 மடங்கால கூடுது. செறிவு 10 மடங்கால கூடுனா செறிவு மட்டம் 10 டெசிபிள் தான் கூடும் என்ற மாதிரி கழிச்சினாங்க தியரியில. சோ இப்ப இருக்கிற டெசிபிள் என்ன இருக்கணும்? 60 டெசிபிளா இருக்கணும். 3வது விடை பொருத்தமா இருக்கணும் 10வது கேள்விக்கு. 11வது கேள்வியை பாருவா. 11 2006ஆம் ஆண்டு கேள்வி. 11வது கேள்வி 2006ஆம் ஆண்டு கேள்வி. 11வது 2006 11வது கேள்வி. புள்ளி ஒளிமுதல் ஒன்று எல்லா திசைகளிலும் ஒளியை சமமாக காணுகின்றது. இத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு புள்ளியில் உள்ள ஒளிச்சரிவானது ஒளிமுதலிலிருந்து அப்புள்ளிக்குள்ள தூரத்தின் வர்க்கத்திற்கு நேர்மாறு முறை விகிதசமம். இது எங்களுக்கு நோமலா தியரியிலே தெரியும். ஏனென்றா அது தியரியிலே கதைக்கிற விஷயம். ஒரு ஒளிமுதல் ஒளியை வெளிவிட்டு கொண்டிருக்குதா இருந்தா அந்த ஒளிமுதல்ல இருந்து ஆர் தூரத்துல வார ஒளிச்சரிவுக்கான சமன்பாடு தான் என்ன இருக்கும்? பியின் கீழ் போப்பையார் வர்க்கம். ஆர் தூரத்திலிருந்து அந்த ஒளிச்சரிவுக்கான சமன்பாடு இவற்றை வலுகுண்ட பெருமானம் பி வேட்டா இருந்தா ஆர் தூரத்துல வார ஒளிச்சரிவுக்கான சமன்பாடு தான் பியின் கீழ் போப்பையார் வர்க்கம். அப்ப செறிவு தூரத்தின் வர்க்கத்துக்கு என்ன இருக்கும்டா நேர்மாறு விகிதம் இருக்கணும். ஐ நேர்வசமன் 1/6 வரைக்கும் இருக்கணும் செறிவு. அதான் வண்டியை வந்திருக்கிறான். ஐ நேர்வசமன் 1/6 வரைக்கும் மாதிரி. சரி, ஒளிமுதலிலிருந்து 5 மீட்டர் தூரத்தில் ஒளிச்சரிவு மட்டம் 70 டெசிபிள் எனில் ஒளிமுதலிலிருந்து 50 மீட்டர் தூரத்தில் ஒளிச்சரிவு மட்டம் என்னவா இருக்கும் கேள்வி. சரியா? ஒளிமுதல்ல இருந்து 5 மீட்டர் தூரத்துல வார ஒளிச்சரிவு மட்டம் தரப்பட்டது. செறிவு தெரியல செறிவு மட்டம்.
அப்ப நான் எடுக்கிறேன் ஒளி முதல்ல இருந்து 5 மீட்டர் தூரத்துல வார ஒளிச்செறிவு மட்டத்தின் பிரமாணம் உனக்கு தரப்பட்டிருக்குது. எவ்வளவு? 70 டெசிபிள். ஒளி முதல்ல இருந்து 5 மீட்டர் தூரத்துல வார செறிவு மட்டம் தரப்பட்டு 70 டெசிபிள். அப்போ ஒளி முதல்ல இருந்து 50 மீட்டர் தூரம்னு சொன்னா 5 × 10 மடங்கு. சரியா? ஒளி முதல்ல இருந்து 50 மீட்டர் தூரத்துல வார ஏண்டா ஏற்கனவே கதைக்கிற தூரத்தின் 10 மடங்கு தூரம் தான் என்ன இருக்க மாட்டோம் 50 மீட்டர். அப்ப அந்த 50 மீட்டர் தூரத்துல வர சிறையை மட்டும் என்ன இருக்க மாட்டேன் கேள்வி. ஒரே திசையில காய்ச்சாலும் இப்படி காய்ச்சாலும் தூரம் எல்லாம் ஒன்றுதான். அப்ப 5 மீட்டர் தூரத்துல வர சிறை மட்டத்துல வருமானம் தான் 70 டெசிபிளா இருந்தா 50 மீட்டர் இல்லை. அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் தூரம் கூடைக்கு சிறைகின்ற வருமானம் என்ன செய்யும்? குறையவும். தூரம் எத்தனை மடங்கா கூடுது? 5ல இருந்து 50க்கு வந்தா 10 மடங்கால தூரம் கூடுது. அப்ப 10 விரட்டத்தின் மடங்கு 100 மடங்கால செறிவு குறையவும். சரியா? 10 மடங்கால தூரம் கூடுதா இருந்தா 100 மடங்கு செறிவு குறையணும். செறிவு 100 மடங்கு குறைஞ்சா செறிவு மட்டம் 20 டெசிபிளாக குறையணும். ஏற்கனவே எவ்வளவு இருக்குன்னா 70. அப்ப 20 டெசிபிள் செறிவு மட்டம் குறையவனுமா இருந்தா இப்ப எவ்வளவு டெசிபிள் இருக்கணும்? 50 டெசிபிள் இருக்கணும். சரியா? இப்ப எவ்வளவு செறிவுமா இருந்தா 50 டெசிபிள் இருக்கணும். என்ன தூரம் 10 மடங்கால கூடினா அது இந்த வர்க்கத்தின் மடங்கால செறிவு குறையவும் 100 மடங்கால. செறிவு 100 மடங்கால குறைஞ்சா செறிவு மட்டம் 50 டெசிபிள் இருந்து 20 குறையணும். சரி, 70ல இருந்து 20 குறையணும். 20 குறையவனமா இருந்தா ஏற்கனவே 70 இருக்குது. அப்ப 20 குறைஞ்ச எவ்வளவு இருக்கும்? 50 இருக்கும். இதே மாதிரி கேள்வி ஏற்கனவே முன்னுக்கும் செய்யலாம். எத்தனாவது கேள்வியாச்சு நான்? 9வது கேள்வியாச்சு நான் நினைக்கிறேன். இது 2006ஆம் ஆண்டுக்குரிய கேள்வி. எத்தனாவது விடை? 3வது விட பொருத்தமா இருக்கு. சரியா? 3வது விட பொருத்தமா இருக்கும். பாரோ 3வது பொருத்தம். 12வது கேள்வி. 12வது 2007ஆம் ஆண்டு கேள்வி. 12வது கேள்வியை பார்த்துக்கொண்டு 2007ஆம் ஆண்டு கேள்வி. பன்னிரெண்டாவது கேள்வி. செறிவு ஐயுடைய ஒரு ஒளிமிதலினால் காணப்படும் ஒளி ஒரு குறித்த புள்ளியை அடைகின்றது. ஒளிச்சரிவு 2a அதிகரிக்கப்படும் போது அதே புள்ளியில் உள்ள ஒளிச்சரிவு மட்டத்தில் ஏற்படும் மாற்றம். சரி, இப்ப ஒளிச்சரிவு மட்ட மாற்றத்துக்கான சமன்பாடு தான் நான் நேற்று டெல்டா பீட்டா சொன்னேன். 10 log 10 கூடின ஒளிச்சரிவின் கீழ் குறைஞ்ச ஒளிச்சரிவு என்ற மாதிரி வரும். ஒளிச்சரிவு மட்ட மாற்றத்துக்கான சமன்பாடு டெல்டா பீட்டா சமன் 10 log 10 I2/I1. இப்ப இந்த ஒளிச்சரிவு மட்ட மாற்றம் தான் இன்னும் கேட்கப்பட்டிருக்குது. அப்ப அதுக்குரிய சமன்பாடுல எழுதிட்டா 10 log 10 I2க்குரிய பெருமானம் 2I, I1க்குரிய பெருமானம் I. சரியா? கூடின ஒளிச்சரிவு 2I, குறைஞ்ச ஒளிச்சரிவு I. ஐயும் ஐயும் வெட்டுப்படுதா இருந்தா நீங்க போடலாம் 10 log 10 2 மாதிரி வரும். log 10 2க்குரிய விடையின பெருமானம் தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. எவ்வளவு? 0.3. இதுக்குரிய விடையின பெருமானம் தரப்பட்டு 0.3. அப்ப முன்னுக்கு இருக்கிற 10 பெருமானத்தை 0.3 இருக்கணும். அப்ப என்ன விட இருக்கு? 3 டெசிபிள். 3 டெசிபிள். அப்ப 2வது விட பொருத்தமா இருக்கு. 2வது விட பொருத்தமா இருக்கு. 2007ஆம் ஆண்டு கேள்வி அது. 2007. இப்ப அடுத்து 2008ஆம் ஆண்டு கேள்வி. 13வது கேள்வியை பாருங்க. 13வது கேள்வி. 2008ஆம் ஆண்டு கேள்வி 13வது கேள்வியை பார்த்துக்கொள்ளும். 13. ஏகம பி என்னும் இரு கேள் தொகுதிகள் முறையே 90 டெசிபிள் 95 டெசிபிள் என்னும் செறிவு மட்டங்கள் உள்ள ஒளிகளை உண்டாக்குகின்றன. ஒத்த ஒளிச்செறிவுகள் முறையே IA, IB எனின் விகிதம் IB என்கிற IA என்ற பிரமாணம் என்ன வேற கேள்வி. உங்களுக்கு தெரியும் ஒளிச்செறிவு மட்ட மாற்றம் டெல்டா பீட்டாவுக்கான சமன்பாடு 10 log 10 I/I2 என்கிற I1. ஒளிச்செறிவு மட்ட மாற்றத்துக்கான சமன்பாடு டெல்டா பீட்டா சமன் 10 log 10 I2/I1.
இப்ப இதுல டெல்டா பீட்டானது ஒரு ചെറിയ மட்ட மாற்றம். 90 டெசிபிளுக்கும் 95 டெசிபிளுக்கும் எவ்வளவு ஒளிச்செறிவு மட்ட வித்தியாசம் உண்டா? 95 90 கழிக்கவும் எவ்வளவு? 5 டெசிபிள் என்ற மாதிரி வரும். ஒளிச்செறிவு மட்ட மாற்றம் என்ன இருக்கும்? 5 டெசிபிள். அது சமம் 10 log 10 கூடின ஒளிச்செறிவின் பெருமானம் தான் என்ன இருக்கும்டா ஐபி. குறைஞ்ச ஒளிச்செறிவின் பெருமானம் தான் என்ன இருக்கும்டா ஐஏ. இந்த செறிவு மட்டம் கூடது சரிவு கூடவே இருக்கும், செறிவு மட்டம் குறைஞ்சது சரிவு கூடவே இருக்கும். அவங்கள அதுதான் கேட்டது, ஐபிஎங்கள் ஐஏ தான் கேட்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த 10 குழந்தைங்க பிரிச்சு விடலாம். பிரிச்சு அங்க என்ன வரும்னா 0.5 வரும். அது சமம் log 10 ஐபிக்கு ஐஏட மாதிரி வரும். log 10 ஐபிஎங்கள் ஐஏ. இதுல லொக்குல இருக்கிறத சுட்டிக்கு மாத்தணும். லொக்குல இருக்கிறத சுட்டிக்கு மாத்துறதுக்கு கோயில் ஒரு சமன்பாடு படிச்சிருப்பா. என்ன சமன்பாடுண்டா? log x y சமன் சட்டன் இருக்குதா இருந்தா, log x y சமன் சட்டன் இருந்தா x சட் சமன் என்ன போடலாம்னா y என்ன மாதிரி போடலாம். x சட் சமன் y. லொக்குல இருக்கிறத சுட்டிக்கு மாத்தலாம், சுட்டில இருக்கிறத லொக்குக்கு மாத்தலாம். சரியா? அப்ப இதுல லொக்குல இருக்கிறத சுட்டிக்கு மாத்தணுமா இருந்தா இந்த 10 அடுக்கவாறு இந்த 10 தான் சமன்பாட்டுக்கு இங்கால வார்த்தை அதுக்காகும். அப்ப என்ன எழுதலாம்? 10 0.5 பெருமானம் தான் என்னவா இருக்கும்டா ஐபி நீங்களா ஐயா இருக்கும். சரியா? ஐபி நீங்களா ஐயா இருக்கும். இந்த 10 இங்கால வாரத்தின் அடுக்காக்கணும். 10 அடுக்கா இருக்கிறது சமனுக்கான அளவு ஐபி நீங்களா. இப்ப இதைத்தான் எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. 10 0.5 என்னவா இருக்கும்டா ஐபியின் கீழ் ஐஏ பெருமானம் என்னவா இருக்கும்டா 10 அரையாம் அடுக்கண்டு வரும். 10 அரையாம் அடுக்கு தான் என்னவா இருக்கும் ரூட். ரூட் என்ன இருக்கும்? ஐபியிங்கில் ஐஏ பெருமானம் என்னவா இருக்கும்டா ரூட் 10. அப்ப இந்த சமன்பாடு சொல்லுது லொக்குல இருக்கிறத சுட்டிக்கு மாதிரி தெரிய வரும். இதை ஞாபகம் வச்சிருக்கணும். இல்லையா உங்களுக்கு இது மறக்க நினைக்கிறேன் நான். log 10 100க்கு என்ன விட 2. இது எல்லாருக்கும் தெரியும், 10ஆம் ஆண்டுலயே படிச்சிருப்பா. log 10 100 2. இதுவே 10 வர்க்கத்துக்கு என்ன விட 100. அப்ப இதுக்கு தொடர் இதுக்கும் இதுக்கும் ஒரே ஒரு தான் இருக்குது. அப்ப இதை ஞாபகம் வச்சிருந்தா இதை வச்சு கொண்டு இதை மாத்தலாம். உங்களுக்கு இது எக்ஸ் ஒய் செட் குழப்பதா இருந்தா log 10 100க்கு விட 2, 10 வர்க்கத்துக்கு விட 100. அப்ப இது வேறங்க அந்த அப்படி தொடர்பு இருக்கு. இது மறக்காது. இதை வச்சு என்ன செய்யலாம்? இதை மாத்தினா சரி, மாத்தினாலும் சரி. அல்லது இது தெரிஞ்சாக்கள் தெரிய மாத்திக்கணும். மேக்ஸ்காரருக்கு ஓகேயா இருக்கு. மற்றாக்கள் தெரியலையா இருந்தா இதை ஞாபகம் வச்சிருக்கலாம். ரூட் 10 இருக்கும். எத்தனாவது கொடுத்தேன்? 4வது விட கொடுத்த மாதிரி இருக்கும். 2008ஆம் ஆண்டு கேள்வி. சரியா? 2008ஆம் ஆண்டு கேள்விக்கு 4வது விட கொடுத்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஏற்கனவே நேற்று விளங்கப்படுத்தியாச்சு. இது தியரி. இப்ப நீங்க இன்றைக்கு டியூட் வந்திருந்தா அது டியூட்ல செய்து பார்த்துட்டு இன்றைக்கு இருந்து பார்க்க பாடம் சரியான யோசனை இருக்கு. இதே மாதிரி எல்லா கேள்வியிலும் எல்லா பாசிட்டிவ் கேள்வியும் செய்து முடிச்சா உங்களுக்கு வர கேள்வியை செய்தி எப்படி மாதிரி இருக்கு. என்னுடைய கேள்வியில் கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறி வருது. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்தினா அடுத்தடுத்த கேள்வி வருது பாஸ் பேப்பர். அப்ப அந்த மாதிரி பாஸ் பேப்பர் செய்யற அனுபவம் இருக்கு இருந்தா தான் அடுத்து உங்களுக்கு வர கேள்வி என்ன செய்யலாம், ஈஸியா செய்து கொள்ளலாம். அல்லது நீங்க உங்களுக்கு ஃபைனல் பேப்பருக்கு வெளியே செய்ய கஷ்டப்பட வேண்டியது. ரைட்? 14ஆம் கேள்வியே பேர் 14. இந்த மாதிரி இந்த முறையில செய்து பழகினா ஃபைனல் பேப்பர் செய்யறது பெரிய கரெக்டா இருந்திருக்க போறது இல்லை. 2009ஆம் ஆண்டு 44ஆம் கேள்வி. 2009ஆம் ஆண்டு 44ஆம் கேள்வி 14. ரோக் இசைக்கலைஞர்கள் பலர் நிகழ்ச்சிகளின் போது தமது கேட்டலை பாதுகாப்பதற்கு விசேட செவிச்செறிவுகளை அணிவர். ஒரு செவிச்செருகி ஒளிச்செறிவு மட்டத்தை 20 டெசிபிளால் குறைக்கும் எனில் அது ஒளியலைகளின் செறிவை குறைக்கும் காரணி. செறிவு மட்டத்தின் வருமானம் தான் எவ்வளவு குறைக்கப்படுதுன்னு சொன்னா, செறிவு மட்டத்தின் வருமானம் 20 டெசிபிள் வருமானம் குறைக்கப்படுதான். செறிவு மட்டம் 20 டெசிபிள் குறைக்கப்படுத போதா இருந்தா புரியாது. 20 டெசிபிள் குறைக்கப்படுதா இருந்தா ஒளியலை இந்த செறிவை குறைக்கும் காரணம் என்றா செறிவு மட்டம் 20 குறைதா இருந்தா செறிவு எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? 100 மடங்கால குறைஞ்சிருக்கும். செறிவு 100 மடங்கால குறைஞ்சிருக்கும். செறிவு 100 மடங்கால குறைஞ்சிருக்கணும் இருந்தா இல்ல விட பொருத்தம் 10 2 3ஆவது பொருத்தமா இருக்கும். சரியா? 3ஆவது பொருத்தமா இருக்கும். 14ஆவது கேள்வி. 15ஆவது கேள்வியை பார்த்துக் கொள்ளுங்க. 15வது கேள்வி. இரு ஒளிமுதல்களில்
ஒளிச்செறிவுகளுக்கு இடையே உள்ள விகிதமும் ஒத்த ஒளிச்செறிவு மட்டங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசமும் டெசிபிளில் எண்ணளவில் சமன். ஒளிச்செறிவுகளுக்கு இடையே உள்ள விகிதம் என்று வேற கொண்டு வேண்டி விகிதம் ஒளிச்செறிவுகளுக்கு உள்ள விகிதம். அப்ப ஒளிச்செறிவு மட்ட மாற்றத்தின் பெருமானம் சொல்லப்பட்டிருக்குது, ஒளிச்செறிவின் விகிதம் சொல்லப்பட்டிருக்கு. இது வித்தியாசம். ஒளிச்செறிவு மட்ட மாற்றத்துக்கு உதாரணமா β1 β2 அடுத்தா β2 மைனஸ் β1க்குரிய பெருமானம், இதுக்குரிய சரிவு I2 என்ற மாதிரியும் இதுக்குரிய சரிவு I1 மாதிரி எடுத்தா I1 கீழ் I2 கீழ் I1 பெருமானம் சமனம். அப்ப இதுக்கு சமனா வரும். ஒளிச்சரிவு 10 மடங்கால கூறினாத்தான் ஒளிச்சரிவு மட்டம் 10 டெசிபிள் மாறும். அங்கே ஒளிச்சரிவு 100 மடங்கால மாறினா ஒளிச்சரிவு மட்டம் 20 டெசிபிள் மாறும். அப்ப ഇതിന്റെ வித்தியாசம் ഇതിന്റെ விகிதம் ஒளிச்சரிவின் விகிதமும் ஒளிச்சரிவு மட்டத்தின் வித்தியாசமும் சமனா இருக்கிற பெருமானம் எது கேட்டா 10. ஒளிச்சரிவு 10 மடங்கால மாறுதா இருந்தா செறிவு மட்டம் 10 டெசிபிளால மாறிடும். ஸோ முதலாவது கூட பொருத்தமா இருக்கும் 15 வெள்ளி. சரியா? 15 வெள்ளிக்கு முதலாவது விட பொருத்தமா இருக்கு 15 வெள்ளி. 2010ஆம் ஆண்டு 22 வெள்ளி. அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எம்சிக்கு வருது. தெரிஞ்ச ஒவ்வொரு முறையும் ஒரு எம்சிக்கு வருது, உங்களுக்கு கட்டாயம் ஒரு எம்சிக்கு இருக்கும். சரி, அடுத்தது 2011ஆம் ஆண்டு 9வது வெள்ளி. பரமோர் 2011ஆம் ஆண்டு 9வது வெள்ளி. ரெண்டாயிரத்தி 11ஆம் ஆண்டு 9வது வெள்ளி. டூட்ல 16வது வெள்ளியா இருக்கு. நோவின் நுழைவாயில் ஒளிச்சரிவு மட்டம் 120 டெசிபிள் ஆகும். இதனை ஒத்த ஒளிச்சரிவு எவ்வளவு வேண்டுதான் கேள்வி. இது நேரடியா தெரிய வேண்டிய விட செறிவு மட்டம் 120 டெசிபிள் சொன்னா நோ நுழைவாய் செறிவின் வருமானம் 1 வாட் மீட்டர் மைனஸ் 2. அதை நாங்க செறிவு மட்டமா மாற்றி இருக்கிற வருமானம் தான் 120 டெசிபிள். இல்லையா நீ போட்டு செய்து பார்க்கணும். இது பீட்டா சமன் 10 log 10 I கீழ் I0. ஒளிச்சரிவு மட்டமா மாற்றுறதுக்கான சமன்பாடு பீட்டா சமன் 10 log 10 I by I0. இப்ப பீட்டாவோட வருமானம் தரப்பட்டு 120 10 log 10 ஐயின் பெருமானம் காண வரும். I0க்குரிய பெருமானம் எவ்வளவு? 10/12 தரப்பட்டிருக்கு I0க்குரிய பெருமானம். அப்ப நீங்க ஐதான் இந்த 10 கொண்டு திங்கால பிரிச்சு விட்டா 10ஆல பிரிவட்டா 0 வெட்டுப்பட்டிருக்கு. அடுத்த கட்டம் 12 சமன் log 10 ஐயின் கீழ் 10/12 மாதிரி போடலாம். இப்ப லோக்குல இருக்கிறத சுட்டிக்கு மாத்தணும். லோக்குல இருக்கிறத சுட்டிக்கு மாத்துறதுக்கு 10 சமன்பாட்டுக்கு வர பெருமானத்தின் அடுக்கா மாத்தணும். ஸோ 10/12 பெருமானம் தான் ஐயின் கீழ் 10/12 இருக்கு. அப்ப இதை கொண்டு இந்த குறுக்க வரைக்கும்னா 10/12 10/12 வெட்டுப்பட்டா 1. அப்ப ஐயுக்குரிய பெருமானம் என்ன இருக்கும்? 1 வாட் மீட்டர் மைனஸ் 2. இது நேரடியா தெரிஞ்சிருக்க வேணும் தியரி. நேரடியா கூட வேணும். 1 வாட் மீட்டர் மைனஸ் 2 4வது கூட பொருத்தமா இருக்கு. சரியா? 4வது கூட பொருத்தமா இருக்கு. 2011ஆம் ஆண்டு 9வது கேள்வி. அடுத்த கேள்வியை பாருங்க. 17வது கேள்வி. 17வது 2012 8வது கேள்வி. 17வது கேள்வியை பார்த்துக்கொள்ளும். ரெண்டாயிரத்தி 12ஆம் ஆண்டு 8வது கேள்வி. 17வது கேள்வி. ஒரு இரைச்சலான வேலையிடத்தில் இரைச்சல் மட்டம் 90 டெசிபிள் ஆகும். இது அசௌகரியம் குறைவான ஒரு 70 டெசிபிள் மட்டத்துக்கு குறைக்கப்பட்டது. விகிதம் இரைச்சலின் புதிய சரிவிற்கு இரைச்சலின் பழைய சரிவண்ட பெருமானம் என்னவா இருக்கும்ன்றதான் கேள்வி. ஓகே, இப்ப ஏற்கனவே இருக்கிற சரிவு மட்டத்தின் பெருமானம் சொல்லப்பட்டிருக்கு 90 டெசிபிள் ஆகும். ஏற்கனவே இருக்கிற சரிவு மட்ட பெருமானம் 90 டெசிபிள். அந்த 90 டெசிபிள் பெருமானம் தான் எவ்வளவு மாற்றப்படுது? 70 டெசிபிளா குறைக்கப்படுது. அப்ப 20 டெசிபிள் பெருமானம் குறைக்கப்படுது.
அப்ப 20 டெசிபிள் குறையதா இருந்தா செறிவு என்ன செய்யணுமா இருந்தா 100 மடங்கு குறைஞ்சிருக்க வேணும் செறிவு. இப்ப செறிவு 100 மடங்கு குறைஞ்சிருக்க வேணுமா இருந்தா இதிலும் பார்க்க இவற்ற செறிவு தான் 100 மடங்கு குறைவா இருக்கணும். 90லும் பார்க்க 70 100 மடங்கு குறைவா இருக்கும். அப்ப நான் ഇതിന്റെ செறிவு ஐயன் எடுத்திருந்தா ஏற்கனவே இருந்த செறிவு என்ன இருந்திருக்கும் 100 மடங்கு கூட இருந்திருக்கும் 100 ஐயா இருந்திருக்கும். இந்த செறிவு 20 டெசிபிள் செறிவு மட்டம் 20 டெசிபிள் மாற்றம்டா செறிவு 100 மடங்கு மாற்றமா இருக்கும். இதைத்தான் இதா கொண்டது 100 ஐயத்தான் ஐயா கொண்டு இருக்குது. அப்ப இது என்னவா இருக்கும்டா பழைய சரிவா இருக்கும். இது பழைய சரிவு. இது என்னவா இருக்கணும் புதிய சரிவா இருக்கணும். என்ன கேள்வி கேட்டவன் புது சிம்கள் பழசுதான் கேள்வி. சரியா என்ன கேள்வி கேட்டேன்னு சொன்னா புதிய சரிவின் கீழ் பழைய சரிவன்ற விகிதம் தான் என்னவா இருக்கும் வரை கேட்கப்பட்டிருக்கு. புதிய சரிவு என்ன ஐ பழைய சரிவு இப்ப என்னவா இருக்கணும் 100 ஐயா இருக்கணும். ஐயும் ஐயும் பட்டுப்பட்டா என்ன விட வரும் சைவரசம் சைவம் உண்டு. இப்ப சைவரசம் சைவம் உண்டு 4வது விட பொறுத்தவா இருக்கும் பாருங்க எல்லாம் சின்ன கேள்வி. சரியா நிறைய நேரம் நடக்கிறாது 2 நிமிஷம் 1 நிமிஷத்துக்குள்ள விடையே கொள்ளலாம். சைவரசம் சைவர் உண்டு 4வது விட பொருத்தமா இருக்கும். அது 2012ஆம் ஆண்டு 8வது கேள்வி. அடுத்த கேள்வி 2013ஆம் ஆண்டு 20வது கேள்வி. ரெண்டாயிரத்தி 13ஆம் ஆண்டு 20வது கேள்வி. டூட்ல 18வது கேள்வியா கிடையாது. 2013ஆம் ஆண்டு 20வது கேள்வி டூட்ல 18வது கேள்வி. செறிவு மட்டம் 100 டெசிபிளை உடைய ஒளிச்செறிவு மட்டம் 20 டெசிபிளுடைய ஒளியை காட்டிலும் எத்தனை மடங்கு செறிவு கூடியது? அப்ப செறிவு மட்டத்தின் பிரமாணம் 100 டெசிபிள் இருக்கும். செறிவு மட்டத்தின் பிரமாணம் 100 டெசிபிள் இருக்கும். அடுத்தது 20 டெசிபிள் இருக்கும். செறிவு மட்டத்தில் சொல்லப்பட்டு 20 டெசிபிள் இருக்கும். இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் 80 டெசிபிள் வித்தியாசம். சரியா இங்க வர செறிவு மட்ட மாற்றத்தின் பிரமாணம் டெல்டா பீட்டா என்னவா இருக்கும்னா 80 கூடினத்திலிருந்து குறைஞ்சா கிடைச்சா. செறிவு மட்ட மாற்றம் 80 இருந்தா செறிவின் மடங்கு என்னவா இருக்கும் 10 இருக்கும் செறிவு. ஏனென்றா 80 டெசிபிள் செறிவு மட்ட மாற்றம் இருந்தா இருந்தா செறிவு 10 மடங்குல மாற்றம் இருந்திருந்தா தான் அதுல வார அடுக்க 10ஆல பெருக்க வார மாற்றம் தான் செறிவு மட்ட மாற்றம். அப்ப செறிவுல இருக்கிற மாற்றம் என்னவா இருக்கணும்னு கேட்டா 10 மடங்கா இருக்கணும். 5வது விட ஒருத்தனா இருக்கணும். இதெல்லாம் நேரடியா போட வேண்டிய விட. சரியா செறிவு மட்ட மாற்றம் 80 டெசிபிளா இருந்தா செறிவுல வார மாற்றம் என்னவா இருக்கும்னா 18 என்ற செறிவுல வார மாற்றத்தை அந்த அடுக்க 10ஆல பெருக்கத்தான் செறிவு மட்ட மாற்றம் இருக்கு. சரியா அல்லதான் அந்த சாம்பாட்டை போட்டு காணணும். சாம்பாட்டெல்லாம் போட்டு செய்து கொண்டிருக்க தேவையில்லை. ஏற்கனவே செய்து பார்த்தாச்சு. நேரடியா விடையை போட்டு போடலாம். 18 இருக்கணும். அப்ப 5வது விட பொருத்தமா இருக்கு. சரியா அல்லது நீங்க என்ன செய்யணும் அந்த சாம்பாட்டை போட்டு செய்யணும். அப்படிலாம் செய்யக்கூடாது. சும்மா செய்து காட்டுறேன். டெல்டா பீட்டா அது சமன் 10 log 10 என்ன போடணும் அந்த கூடின ஒளிச்செறிவின் கீழ் குறைஞ்ச ஒளிச்செறிவு வேற போடுவோம் I2/I1. இப்ப இந்த I2/I1 தான் காணவும். டெல்டா பீட்டாக்கு என்ன போடுவோம் 80 என்ன 100ல இருந்து 20 கிடைச்சா அது சமன் 10 log 10 கூடின ஒளிச்செறிவின் கீழ் குறைஞ்ச ஒளிச்செறிவு. இப்ப இந்த சைவரையும் பட்டு விடலாம். இத லோக்கல் இருக்கிறத சுட்டிக்கு மாத்தணும். அப்ப இங்கால கொண்டு வந்து பெருக்குமையா இருந்தா 10 வருமானம் தான் என்ன வேற இருக்கு I2 என்கிற I1 இருக்கு. ரைட் இப்படி எல்லாம் செய்ய தேவையில்லை. நேரடியா எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா செறிவு மட்ட மாற்றம் 80 இருந்தா இந்த அடுக்க 10ஆல பெருக்க வார மாற்றம் தான் இதா இருந்திருக்கு. சோ செறிவுல வார மாற்றம் வந்து 18 இருக்கும். 19வது கேள்வியை பார்த்துக்கணும். 19 2014ஆம் ஆண்டு 18வது கேள்வி. 2014ஆம் ஆண்டு 18வது கேள்வி 19வது கேள்வி. ஒரு பொறியினால் பிறப்பிக்கப்படும் சத்தத்தின் செறிவு 10 × 2 வாட் மீட்டர் மைனஸ் ஆகும்.
ஒரு சப்த தடுப்பை புகுத்துவதன் மூலம் சத்தத்தின் செறிவு 10⁶ வாட் மீட்டர் மைனஸுவாக குறைக்கப்படுகின்றது. சத்த செறிவு மட்டத்தில் உள்ள குறைப்பு யாது? என்ன சொல்லப்படுது என்றால் செறிவின் பெருமானம் 10⁻² வாட் மீட்டர் -2. இந்த பெருமானம் 10⁻6 வாட் மீட்டர் -2 குறைக்கப்படுது. செறிவின் பெருமானம் சைவ அடுப்பு கூடுதலா இருந்தா பெருமானம் குறையுது. 10⁻6 வாட் மீட்டர் -2 குறைக்கப்பட்டிருக்குது. இதுல எத்தனை மடங்கு செறிவு குறைக்கப்பட்டிருக்குண்டா 10⁻2 இருந்து 10⁻6 வருதா இருந்தா 10⁴ மடங்கால செறிவு குறைக்கப்பட்டிருக்கு. சரிதான், 10⁴ மடங்கால செறிவு குறைக்கப்பட்டிருக்கு. அப்ப செறிவு 10⁴ மடங்கால குறைக்கப்படுதா இருந்தா செறிவு மட்ட மாற்றம் என்ன இருக்கும்? 40 டெசிபிள் குறைக்கப்பட்டிருக்கும். செறிவு மட்ட மாற்றம் என்ன இருக்கும்னா 40 டெசிபிள் குறைக்கப்பட்டிருக்கும். இந்த அடுக்கின்ற பெருமானத்தை 10ஆல இருக்க வர மாட்டம் தான் செறிவு மட்ட மாற்றம் இருக்கும். 40 டெசிபிள் குறைக்கப்பட்டிருக்கும். அப்ப என்ன விடை பொருத்தம் உண்டா? 4வது விடை பொருத்தமா இருக்கும் 2014ஆம் ஆண்டு 18வது வெள்ளி. 4வது விடை பொருத்தமா இருக்கு. சரியா? 20வது வெள்ளியை பார்த்துக்கொள்ளும். 20வது வெள்ளி 2015ஆம் ஆண்டு 4வது வெள்ளி. 2015ஆம் ஆண்டு 4வது வெள்ளி. ஒளிச்செறிவு 1 டெசிபிளினால் அதிகரித்தால் ஒளிச்செறிவு மட்டம் 1 டெசிபிளால் அதிகரித்தால் ஒளிச்செறிவு எக்காரணினால் அதிகரிக்கும். ஒளிச்செறிவு மட்டத்துல வார மாட்டம் தான் உனக்கு தேவைப்பட்டிருக்கு 1 டெசிபிள். ஒளிச்செறிவு மட்டத்துல வார மாட்டம் தான் தேவைப்பட்டிருக்கு 1 டெசிபிள். அப்ப ஒளிச்செறிவுல வார மாட்டம்டா இது செறிவு மட்டத்துல வார மாட்டம். இதே 10ஆல பிரிக்கிற பெருமானத்தின் அடுக்குத்தான் ஒளிச்செறிவு. அப்ப ஒளிச்செறிவுல வார மாட்டம் என்ன இருக்கும்? 10⁻0.1 இருக்கும். இது இந்த பெருமானத்தை 10ஆல பெருக்கினாத்தான் செறிவு மட்டத்துல வார மாட்டம். இந்த அடுக்குன்ற பெருமானத்தை 10ஆல பெருக்க வார மாட்டம் தான் செறிவு மட்டத்துல வார மாட்டம். உனக்கு செறிவு மட்டத்துல வார மாட்டம் தரப்பட்டிருக்குது. அப்ப செறிவுல வார மாட்டம் எவ்வளவு கேட்டா 10⁻1. 10⁻1 2வது விட பொருத்தமா இருக்கு. சரிதானே? 2வது விட பொருத்தமா இருக்கும். எத்தனாவது வெள்ளி? 20வது வெள்ளிக்கு. ஏனென்றா இதுல வார சில பேருக்கு இது சில குழப்பமா இருக்கும். செறிவு மட்ட மாற்றம் தானப்ப தரப்பட்ட 1 டெசிபிள். அப்ப இந்த பெருமானத்தை 10ஆல பிரிக்கிற பெருமானத்தின் அடுக்கு தான் செறிவுல வார மாட்டம். நான் இதை கதைக்கிறான். ഇതിന്റെ അടുക്ക 10ஆல பெருக்கித்தான் செறிவு மட்ட மாற்றம் வரும். அப்ப ഇതിന്റെ சைவரசம் 1 பெருமானத்தை 10ஆல பெருக்கிதான் 1 டெசிபிள் வரும். எங்களுக்கு இது தந்திருக்கு, இது கேட்கப்பட்டிருக்கிறா இருந்தா இது 10⁻1 இருக்கணும் செறிவுல வார மாற்றம். சோ என்ன விடை? 2வது விட பொருத்தமா இருக்கும். 2015 4வது வெள்ளி. 2018ஆம் ஆண்டு 18வது வெள்ளியை பார்த்துக்கொள்ளும். 21வது வெள்ளியாக டியூப்ல 27 21. சரியா? அப்ப நிறைய கேள்வி சொல்லிட்டேன். அப்ப இதே மாதிரி அடுத்த செக்ஷன் படிப்பிக்க போறது சொற்பொழியும் விளைவு. அதுவும் இதே மாதிரி தான் தியரி விளங்கப்படுத்தினா அது அந்த தியரியை வச்சுக்கொண்டு அவ்வளவு வெளியே செய்யலாம். ஏன்னா நிறைய விஷயமான தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறைய கதைக்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே சில விஷயம் கேள்விப்பட்டிருப்பேன். அதை வச்சுக்கொண்டு இப்ப நான் சொல்ற விஷயத்த மட்டும் கேட்டா அவ்வளவு வெளியும் செய்யலாம். உங்களுக்கு ஒளிச்செறிவுல வந்து நான் சொன்ன அவ்வளவு தியரியை வச்சுக்கொண்டு முழுக்க வெளியும் செய்யலாம். ஏன்னா இதுல வேற தேவையில்லாத விஷயம் ஒன்றும் தேவையில்லை. ரைட்? அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த அவ்வளவு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கொண்டா நான் சொன்னதை வடிவா புரிஞ்சு கொண்டா அதை வடிவா ஞாபகம் வச்சு கொள்வீங்களா இருந்தா அவ்வளவு வெளியும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட்? அப்ப இந்த கிளாஸை பற்றி நீங்க முக்கியம் திருப்பி திருப்பி சொல்றது வெளியாக்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்ளவும். ஒரு சூம் கிளாஸ் நடக்குது. வளமையான சில டைம்ல கிளாஸ் தொடர்ச்சியா நடந்து கொண்டு இருக்குது. எல்லா பாடமும் போய் கொண்டிருக்குது. பரவாயில்ல. நீங்க விரும்பினா விரலாம் என்ற மாதிரி சொல்லிக்கொள். கட்டாயப்படுத்த தேவையில்லை. அவைக்கு சொன்னா இதை பற்றி நீ தெரியப்படுத்துவே இந்த கிளாஸ் சரியான 100% பிரயோசனமா இருக்குது என்றதை உங்களோட ஸ்கூல் பிள்ளைகள் டியூஷன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகளுக்கு தெரியப்படுத்தினா இருந்தா காணும். ரைட்? தெரியப்படுத்தி கொண்டா நிறைய பிள்ளைகள் வருங்கள். அப்ப அவைக்கு இது பிரயோசனமா இருக்கும். பிரயோசனமா இருந்தா அவையே என்ன செய்யணும்? உனக்கு ஒரு நன்றியுணர்வா இருக்கணும். என்ன நீ சொன்னதால இந்த கிளாஸ் எனக்கு தெரிஞ்சது. அதால உனக்கு ஒரு நன்றியுணர்வு இருப்பினும்
சரியா? அவ தெரியாத ஆட்களுக்கு இந்த கிளாஸை பற்றி தெரியப்படுத்திக் கொள்ள வரும். உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதா இருந்தா மற்ற ஆட்களை சொல்லிக் கொள்ளும். ரைட். 21வது கேள்வி. ஒருவர் தனது தானத்திலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் ஓய்வில் உள்ள ஒரு யானை ஒன்றை அவதானிக்கின்றார். ஒருவர் தனது தானத்திலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள யானையை அவதானிக்கின்றார். அவருக்கு கேட்கும் யானையின் பிடிகளின் ஒளிச்சரிவு 10 வாட் மீட்டர் -2. ஒளி ஒரு புள்ளி முதலிலிருந்து வருகின்றன கொள்க. அவருடைய கேட்டலின் நுழைவாய் 10 வாட் மீட்டர் -2 எனில் அவர் இந்த பிடிகளை கேட்கத்தக்க உயர்ந்தபட்ச தூரம் என்ன? என்னண்டா இப்ப எங்களுக்கு வளமையா 10 வாட் மீட்டர் -2 செறிவு இருந்தா தான் கேட்கலாம். அதிலும் பார்க்க குறைவான செறிவு இருந்தா கேட்கலாது. அது தெரியும் எல்லாருக்கும். அப்ப இவர் அந்த யானை கத்திர சத்தத்தை 10 வாட் மீட்டர் -ல கேட்கிறார். இது 10 கூடவா குறைவா? 10 பார்க்க இந்த பெருமானம் கூட. 10 பார்க்க கூடின பெருமானம். அப்ப இவருக்கு மட்டுமட்டா யானை சத்தம் கேட்கணுமா இருந்தா இவருக்கு மட்டுமட்டா ஒளிச்சரிவு எவ்வளவு விரவணும்? 10 விரவணும். அப்ப இவருக்கு ஒளிச்சரிவு 10 பெருமானம் இருக்கணுமா இருந்தா யானையில இருந்து எவ்வளவு தூரம் இவர் இருந்திருக்க வேணும் என்றுதான் கேள்வி. என்ற தூரம் யானையில இருந்து தூரம் கூட போனா இவருக்குரிய செறிவு குறையும். ஏன்? உனக்குத்தான் தெரியும், ஒளிச்சரிவு தூரத்தின் வர்க்கத்துக்கு என்னவா இருக்கும்? நேர்மாறு விகிதம். இதெல்லாம் நேரடியா சிம்பிளா யோசிக்க வேண்டிய கேள்வி. இவையே கதைக்காம என்ன கதையண்டா இவருக்கு ஏற்கனவே இருக்கிற செறிவின் பெருமானம் பாருங்க 10 வாட் மீட்டர் -2. ஏற்கனவே இருக்கிற செறிவின் பெருமானம் 10 வாட் மீட்டர் -2. அப்ப இந்த 10 வாட் மீட்டர் -2 10 வாட் மீட்டர் -2 வெறுற தூரம் தான் அனுபவம். ஏன்னா 10 இருக்கு இவருக்கு மட்டுமட்டா கேட்க முடியும். அந்த மட்டுமட்டா கேட்கிற ஒளிக்கு இவர் எவ்வளவு தூரம் போயிருக்கணும்? 10 பார்க்க 10 குறை, இது குறைவு, அது விளங்கணும். மைனஸ்ல பெருமானம் கூடைக்க மொத்த பெருமானம் குறையவும். இது 10க்கும் 10 எவ்வளவு வித்தியாசம்? 10 மடங்கு வித்தியாசம். அதாவது 100 மடங்கு வித்தியாசம் இருக்குது. சரியா? 10க்கும் 100 மடங்குன்ற வித்தியாசம் இருக்குது. அப்ப 100 மடங்குன்ற செறிவு வித்தியாசம் இருந்தா, செறிவுல 100 மடங்கு வித்தியாசம் இருந்தா 100 மடங்கு செறிவு குறையக்கூடிய மாதிரி ஓடவும். அப்படிதான் 100 மடங்கு செறிவு குறையிற மாதிரி ஓடவும். செறிவு 100 மடங்கு குறைய வேணுமா இருந்தா தூரம் கூட வேணும். எத்தனை மடங்கு கூட வேணும்? 10 மடங்கு தூரம் கூடினா காணும். இந்த 10 வர்க்கத்தின் வருமானம் தான் 100 மடங்கா குறையும். அப்ப 100 மடங்கு செறிவு குறைய வேணுமா இருந்தா தூரம் 10 மடங்கு கூட வேணும். 10 வர்க்கத்தின் மடங்கு செறிவு 100 மடங்கா குறையும். அப்ப தூரம் 10 மடங்கு கூட வேணுமா இருந்தா ஏற்கனவே இருக்கிற தூரம் தரப்பட்ட 1 கிலோமீட்டர். 10 மடங்கு தூரம் கூட வேணுமா இருந்தா எவ்வளவு தூரம் போகும்? 10 கிலோமீட்டர் தூரம் போகும். சரியா? அவர் 10 கிலோமீட்டர் தூரம் ஓடுவாரா இருந்தா 10 வர்க்கம் 100 மடங்கால செறிவு குறைஞ்சா 10 செறிவு வரும். அப்ப இவர் எவ்வளவு தூரம் ஓடி இருக்க வேணும்? 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிருக்கேன் இவருக்குரிய செறிவின் வருமானம் 10 சரிதான்? அந்த மாதிரி ஈஸியா யோசிச்சு கொள்ளலாம். சரிதான்? இரண்டா இவருக்கு 10 வருமானம் 10 வேணும். அப்ப செறிவு 100 மடங்கு வித்தியாசம். செறிவு 100 மடங்கு குறைய வேணுமா இருந்தா செறிவு 100 மடங்கு குறைஞ்சா தூரம் கூட வேணும். ஆனா தூரத்தின் வர்க்கத்தாலும் செறிவு குறையும். அப்ப செறிவு 100 மடங்கு குறைஞ்சா தூரம் 10 மடங்கு கூடினாலே போதும். ஏன்னா 10 வர்க்கம் 100, செறிவு 100 மடங்கு குறையும். ரைட்? சோ எத்தனாவது விடை? 4வது விட பொருத்தினாரு. 4வது விட பொருத்தினாரு. இதெல்லாம் சமன்பாடு எல்லாம் எழுதி செய்யற கேள்வி இல்லை. நேரடியா இந்த மாதிரி கெஸ் பண்ணக்கூடிய கேள்வி. 21வது கேள்வி. 21வது கேள்விக்கு 4வது விடை. இதை நீ சமன்பாடு எழுதி செய்து காட்டுவீங்க. சமன்பாடு எழுதி செய்து காட்டுறதா இருந்தா வேற எவ்வளவு நேரம்? ஒவ்வொரு எழுத்து எழுதியையும் தசம் ஒரு செகண்ட் வேஸ்ட் ஆக போகுது. சமன்பாடு எழுதி நீங்க செய்து காட்ட விட வேறும் சந்தோஷமா இருக்கும் முடிய பார்க்க. ஆனா இது ஃபைனல் பேப்பர்ல இந்த முறை பொருத்தம் இல்லை. என்ற 2 நிமிஷத்துக்குள்ள விட செய்யலாது. ஒவ்வொரு எழுத்து எக்ஸ்ட்ராவா தேவையில்லாம அப்படின்னா கூடி அவ்வளவு நேரம் லோஸ்ட் ஆகும், வேஸ்ட் ஆகும். இப்ப இந்த தூரம் உங்களுக்கு தெரியுதா இருந்தா தெரிஞ்சா அடுத்த இடம் வீடு செய்யலாம். ஏற்கனவே 10 இது எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு சொன்னா 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 1 கிலோமீட்டர். சரியா? ஒன்றுக்கு 1 கிலோமீட்டர். ஒன்று வர்க்கம் 1 தானே, வர்க்கம் போட தேவையில்லை.
இதே 10/12 பிரமாணம் இருக்கிறதுக்கு என்ன தூரம் இருக்குன்னு நீ காணவும். அப்போ ஒன்றின் கீழ் அதை எக்ஸ் வர்க்கம் மட்டும் போடுவோம். அப்ப நாங்க எக்ஸ் வர்க்கம் தான் காணவும். அப்ப இதை எடுத்துக்கொள்றது முதலாம் சமன்பாடு, இதை எடுத்துக்கொள்றது இரண்டாம் சமன்பாடு. முதலாம் சமன்பாட்டை இரண்டாம் சமன்பாடு பிரிவாகும். 10/10 கீழ் 10/12 பேரும். அப்ப இது ஒன்றின் கீழ் ஒன்று, அதுல பிரச்சனை இல்லை. இதை தலைகளா மாத்தி பிறக்கணும். எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 1 பேரும் தலைகளா மாத்தி பிறக்கிறார். அப்ப இதுல 10/12 10/10 வெட்டுப்பட்டா கீழே 10/2 பேரும். இந்த 10/2 மேல கொண்டு போனா 10/2 பேரும். ஆக எக்ஸ் வர்க்கம் சமன் என்ன இருக்க மாட்டா 10/2, அதாவது 100. அப்ப எக்ஸ் சமன் என்ன இருக்கும் 10 பேரும். 10 கிலோமீட்டர் 2 பேரும். கிலோமீட்டர்ல போட்டா விட கிலோமீட்டர்ல வேறும். ஆனா நிறைய திறம் எழுதி கொண்டிருக்கோம். கொஞ்சம் நேரம் எனக்கிடும். இது பார்க்க நான் சொன்ன முறை நல்ல பெஸ்டா இருக்குன்னு யோசிப்பார். 10/10 இருக்கிற பிரமாணம் 10/12 விரோணமா இருந்தா, 10/10 இருக்கிற பிரமாணம் 10/12 விரோணமா இருந்தா 100 மடங்குல செறிவுல மாற்றம் பெறுவோம். செறிவு 100 மடங்கு குறையவும். செறிவு 100 மடங்கு குறையவனுமா இருந்தா தூரம் 10 மடங்கு கூடும். தூரம் 10 மடங்கு கூடவனுமா இருந்தா ஏற்கனவே எவ்வளவு தூரம் 1 கிலோமீட்டர். 10 மடங்கு கூடினா 10 கிலோமீட்டர். விஷயம் முடிச்சு. ரைட். 22வது வெளியே பார்த்துக்கொள்ளும். 22வது 22வது வெள்ளி. நிறைய பேருக்கு இப்படி ஒரு கிளாஸ் நடக்கன்னு தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது. அதெல்லாம் நிறைய பேருக்கு என்ன செய்வாயண்டா இந்த விஷயத்தை வெளியில தெரியப்படுத்திக் கொள்ளணும். சரியா, இப்படி ஒரு கிளாஸ் நடக்குது டைம்ல எல்லாம் சொல்லி வெளியில தெரியப்படுத்திக் கொள்ளும். இதை விட கடைசியில உங்களுக்கு இன்னும் நிறைய பேர் கூட வந்தா இன்னும் ஒரு டைம் பிரச்சனையா வருதா இருந்தா இன்னும் ஒரு டைம் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு தரலாம். ஏன்னா தொடர்ந்து 2 வாரம் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கிளாஸ். இப்ப எல்லாம் சவுண்ட் மட்டும் போதா இருந்தா பேருக்கு வந்து ஒரு 2 வாரம் சேர்ந்து போகக்கூடிய மாதிரி ஈப்புக்குளம் மீன்குளம் சேர்ந்து போகிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரைட். இப்போ ரிவிஷன் கிளாஸ் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முதல் அதுக்கேற்ற மாதிரி குயிக்காக பண்ணி பாடத்தை செய்து விட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கு, பிரயோஜனமா இருக்கும். வீட்டுல இருந்து கொண்டே சரியா, அப்படியே வீட்டுல இருந்து கொண்டே எடுக்கக்கூடிய மாதிரி வழி வரும். சரியா, 22வது கேள்வியப்பா. 22வது கேள்வி 2020ஆம் ஆண்டு 3வது கேள்வி. அது சின்ன கேள்வி. இந்த 3வது கேள்வி விருதா ஒரு விளங்கும். ஒரு சாதாரண மனித செவியின் கேட்டலின் நுழைவாய் 10/12 வாட் மீட்டர் மைனஸ் ஷூ ஆகும். இதனை ஒத்த ஒளிச்செறிவு மட்டம், இது நீ கீரிலேயே வைக்கிற பிரமாணம். 10/12 ஒளிச்செறிவு மட்டத்தின் பிரமாணம் எவ்வளவு? 0 டெசிபிள். சரியா, இது நேரடியா தெரிஞ்ச விஷயம். நேரடியா போட வேண்டிய விட சரியா 10/12 செறிவு மட்ட பெருமானம் 0 டெசிபிள். முதலாவது விட பொருத்தமா இருக்கும் அதுக்கு. சரி, அதெல்லாம் செய்து பார்த்து மினக்கட தேவையில்லை. 23வது கேள்வியை பாருங்க. 23வது கேள்வி, அதாவது 2022ஆம் ஆண்டு 26வது கேள்வி. 2022ஆம் ஆண்டு 26வது கேள்வி. 2022ஆம் ஆண்டு 26வது கேள்வி. இதே மாதிரி கேள்வி தான் ஏற்கனவே முன்னுக்கும் செய்தாங்க. ஆனா அது 10 பேர் நிக்கிற மாதிரி கேள்வி வந்திருந்தது. இதுல 10 இசைக்கருவி வைக்கப்பட்ட மாதிரி கேள்வி இருக்குது. சரியா, 2005ஆம் ஆண்டு இருக்கிற 10வது கேள்விக்கும் 2022ஆம் ஆண்டு 26வது கேள்விக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, தொடர்பு இருக்கு. பாருங்க, 2005ஆம் ஆண்டு இருக்கிற 10வது கேள்விக்கும் இப்ப செய்ய போற கேள்விக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இந்த தான் செய்யறாங்க. 2005ஆம் ஆண்டு 10வது கேள்வி, அதாவது டியூட்ல 10வது கேள்வியா இருக்கு. இந்த 10 பேர் ஒரு வட்டத்தின் மீது நிற்கின்றனர். அவர்கள் ஒருவர் சத்தமிடும் போது வட்டத்தின் மையத்தில் செறிவு மட்டம் 50 டெசிபிள். இ10 பேரும் ஒவ்வொருவரும் மேற்குறித்த ஒளிமட்டத்தை உண்டாக்கி கொண்டு ஒரே தடவையில் சத்தமிடும் போது வட்டத்தின் மையத்தில் செறிவு மட்டம் எவ்வளவு வந்து பார்த்தினாங்க. 60 பேர் கண்டு கொண்டாங்க. இந்த ஒரு ஆள் கத்தினா 5 எடுத்தா 10 பேரும் கத்தினா 10. செறிவு 10 மடங்கு கூடுது. செறிவு மட்டம் 10 டெசிபிள் கூட ஒன்று. ஏற்கனவே இருந்தது 50. அப்ப இப்ப 10 டெசிபிள் கூடி 60 பேர் மட்டம் மாதிரி கற்று கொண்டு. இதே மாதிரி தான் இந்த கேள்வியும் எப்படி என்றா, ஒரு வட்டத்தின் பரிதி வழியே வைக்கப்பட்டுள்ள 10 சர்வசம இசைக்கருவிகள் வட்டத்தின் மையத்தில் ஒரு 50 டெசிபிள் ஒளிச்செறிவு மட்டத்தை உண்டாக்குகின்றன. இதுதான் அதே மாதிரி கேள்வி, வேற கொஞ்சம் முடி மாற்றம் இல்லை. 10 இசைக்கருவி வைக்கப்பட்டிருக்குது. அங்க 10 பேர் நிக்கிற மாதிரி இங்க 10 இசைக்கருவி வைக்கப்பட்டிருக்கு. அப்படித்தானே, 10 இசைக்கருவி.
2 4 6 8 10 10 இசைக்கருவி வைக்கப்பட்டிருக்குது. ஒரு வட்டத்தின் பரிதி வழியே வைக்கப்பட்டுள்ள 10 சர்வசம இசைக்கருவிகள் வட்டத்தின் மையத்தில் 50 டெசிபிள் ஒளிச்செறிவு மட்டத்தை உண்டாக்குகின்றன. அப்ப அந்த 10 சேர்ந்து வட்டத்தின் மையத்துல கொடுக்கிற ஒளிச்செறிவு மட்டத்தின் பெருமானம் தான் 50 டெசிபிள். 10 சேர்ந்து தான் 50 டெசிபிள் கொடுக்குது. அங்க ஒரு ஆள் கத்தினாவாறு தான் நம்பர் சொல்லப்பட்டது. மையத்தில் ஒரு 60 டெசிபிள் ஒளிச்செறிவு மட்டத்தை உண்டாக்குவதற்கு வட்டத்தின் பரிதி வழியே எத்தனை சர்வசமனான இசைக்கருவிகள் வைக்கப்படுதல் வேண்டும். இப்ப இங்க 10 சேர்ந்துதான் என்ன செய்யுதுன்னு சொன்னா 50 டெசிபிளை கொடுக்குது. 10 சேர்ந்து தான் 50 டெசிபிளை கொடுக்குது. சரிதான். இப்ப நான் சும்மா எடுக்கிறேன். 1 சத்தமிட்டா வட்டத்தின் மையத்துல வார சரி எடுத்துக்கொள்றேன் ஐ. 1 சத்தமிட்டா வட்டத்தின் மையத்துல வார சரி எடுத்துக்கொள்றேன் ஐ. அப்ப இவன் என்ன சொல்றான்னு சொன்னா 50 டெசிபிள் பெருமானத்தை 60 டெசிபிளுக்கு கொண்டுவனுமா இருந்தா எத்தனை இசைக்கருவி தேவைன்னு தான் கேட்டிருக்கான். அப்ப செறிவு மட்டம் எவ்வளவு கூடி இருக்குது? 10 டெசிபிள் கூடி இருக்குது. செறிவு மட்டம் 10 டெசிபிள் கூடி இருக்குதா இருந்தா ஒளிச்செறிவு 10 மடங்கு கூட வரும். அப்ப ஒளிச்செறிவு 10 மடங்கு கூட வருமா இருந்தா நானுக்கு 1 சத்தமிட்டா வார சரிவு ஐயன் எடுத்தா 10 சத்தமிட்டா வார சரிவு என்ன இருந்திருக்கணும்? 10 ஐயா இருந்திருக்கணும். 10 சத்தம் விளைக்க வார சரிவு 10 ஐ. அப்ப அந்த 10 என்ற செறிவு இருக்கேக்கான் 50 டெசிபிள் என்ற பெருமானம் வந்திருக்குது. அப்படித்தானே 10 சத்தம் விளைக்க மையத்துல வார சரிவு மட்டும் தான் 50. அப்ப இப்ப என்னண்டா இப்ப 10 தான் 10 சத்தம் விளைக்க இருக்க போகுது. 10 மடங்கு செறிவு கூட வருமா இருந்தா 10 ஐயின்ற 10 மடங்கு எவ்வளவு? 100 ஐ. அப்ப 100 ஐ என்ற செறிவு மையத்துல வரணுமா இருந்தா எத்தனை கருவி வைக்கணும் தான் பார்க்கணும். ஏன்னா 10 டெசிபிள் ஒளிச்செறிவு மட்டம் கூடுதா இருந்தா 10 மடங்கு செறிவு கூட வரும். ஏற்கனவே 10 சத்தம் விளைக்க 10 ஐன்னு எடுத்தா 10 மடங்கு கூடினா 100 ஐ வரும். 10 மடங்கு கூடினா 100 ஐ வரணுமா இருந்தா ஒரு ஐக்கு தான் ஒரு கருவி வேணும். அப்ப 100 ஐக்கு எத்தனை கருவி வேணும்? 100 இசைக்கருவி வேணும். அப்ப 100 இசைக்கருவி தேவைப்பட்டிருக்கும். எத்தனாவது பொருத்தம்? 4வது பொருத்தமா இருக்கு. சரியா? 4வது பொருத்தமா இருக்கும். 2022ஆம் ஆண்டு 26 வெள்ளி. ஏற்கனவே 10 சத்தம் விளைக்க வார சரிவுதான் நான் 10 ஐன்னு எடுத்தா அந்த பெருமானம் தான் 50 டெசிபிள். அப்ப 60க்கு கொண்டு வேணுமா இருந்தா 10 டெசிபிள் கூட்ட வேணும். 10 டெசிபிள் கூட்ட வேணுமா இருந்தா 10 மடங்கு செறிவு கூட வேணும். 10 மடங்கு செறிவு கூட வேணுமா இருந்தா 10 ஐ என்ற பெருமானம் 100 ஐயா மாறவும். 100 ஐயா மாறினா ஐக்கு ஒரு இசைக்கருவி. அப்ப 10 ஐக்கு 100 ஐக்கு 100 இசைக்கருவி தேவைப்பட்டிருக்கு. சரிதானே? ஓகே தானே? 4வது பொருத்தமா இருக்கும். 23வது வெள்ளி. 24வது வெள்ளிக்கு விடைய போடுவோம். 24வது வெள்ளி. 24வது வெள்ளிக்கு விடைய போடுவா. இருபத்தி 24வது வெள்ளிக்கு விடைய போடுவா. 24. 2023ஆம் ஆண்டு 13வது வெள்ளி. 2023ஆம் ஆண்டு 13வது வெள்ளி. செறிவு ஐவண்ண உடைய ஒரு ஒளி முதல் ஒரு குறித்த புள்ளியில் உண்டாக்கும் ஒளிச்செறிவு மட்டம் 90 டெசிபிள். ஐவண்ண உடைய ஒளி முதல் ஒரு குறித்த புள்ளியில உருவாக்குற ஒளிச்செறிவு மட்டம் சொல்லப்பட்டது 90 டெசிபிள். அது மற்றது செறிவு I2 மாத்திக்கொள்ள டியூட்ல மார்க் கிடையாது. செறிவு I2 உடைய மற்றொரு ஒளி முதல் அதே புள்ளியில் ஒளிச்செறிவு மட்டம் 40 டெசிபிளை உண்டாக்குதுதான். செறிவு I2 உடைய ஒரு ஒளி முதல் அதே புள்ளியில 40 டெசிபிள் ஒளிச்செறிவு மட்டத்தை உண்டாகுது. இரு முதல்களிலிருந்தும் உள்ள புள்ளிக்குள்ள தூரம் சமநிலையும் விகிதம் I2 I1 I2 விகிதம் ரெண்டுக்குமான தூரம் சமனம். ஏனென்றா ஒரு ஒளி முதலில் இருந்து உருவாக்கப்படுற செறிவுக்குரிய சமன்பாடு தூரத்தில் உருவாக்கப்படுற செறிவுக்கான சமன்பாடு தான் என்ன சமன்பாடு? I சமன் P இருக்கும். சரிதானே? I சமன் P இருக்கும். அப்ப ரெண்டு பேருக்குமே செறிவு வித்தியாசப்படுது. ரெண்டு பேருக்கும் தூரம் சொல்லப்படுது சமன். சரியா? மற்றொரு ஒளி முதல் அதே புள்ளியில் ஒளிச்செறிவு மட்டம் 40 டெசிபிள் உண்டாகின்றது. இரு முதல்களிலிருந்து புள்ளிக்குள்ள தூரம் சமனா இருந்தா விகிதம் I1 I. அப்ப அது ஏன் வித்தியாசப்பட்டிருக்குன்னு சொன்னா ரெண்டு பேருக்கும் P வித்தியாசப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி செறிவு வித்தியாசப்பட்டிருக்குது. அப்ப உங்களுக்கு அந்த ஒளி முதலுக்குரிய வரைவுக்கான வீதம் என்று கேட்டாலும் இதே விடதான் பெறப்போகுது. இப்ப கேட்டது செறிவுக்கான விகிதம்.
எவ்வளவு செறிவு மட்ட வித்தியாசம் இருக்குது? 90க்கு 40க்கு எவ்வளவு வித்தியாசம்? 50. சரியா? செறிவு மட்ட வித்தியாசம் எவ்வளவுன்னு சொன்னா 90ல இருந்து 40 வரைக்கும் 50. இப்ப செறிவு மட்ட வித்தியாசம் 50 இருந்தா செறிவுல எத்தனை மடங்கு வித்தியாசம் இருக்கு? 15 மடங்கு வித்தியாசமா இருக்கும் செறிவுல. சரியா? செறிவுல 15 மடங்கு வித்தியாசமா இருக்கும். எது கூடின ஒளிச்செறிவு? I1. எது குறைஞ்ச ஒளிச்செறிவு? I2. அப்ப I1க்கும் I2க்குமான வித்தியாசம் விகிதம் தான் வேற இருக்கும். 15 மடங்கா இருக்கணும். ஒரு குழந்தை பிள்ளை கேள்வி 5வது விடை. ரெண்டுக்குமான விகிதம் அவன் தூரம் சமன் சொல்லப்பட்டிருக்கு. ஏனப்ப அந்த ஐ வித்தியாசப்பட்டிருக்கா? வலி வித்தியாசப்பட்டிருக்கும் ரெண்டு பேரும். ரெண்டு பேர்ட்ட ஒளிமுதல் வலுவுக்கான விகிதம் என்னன்னு கேட்டாலும் அதேதான். ஐ நேரம் டி. ரெண்டு ஒளிமுதல் வலுவுக்குரிய விகிதம் எவ்வளவா இருக்கும்னு கேட்டாலும் அதே விடதான் வரும் 15. இது 2023ஆம் ஆண்டு. போன வருஷம் வந்த கேள்வி 2024ஆம் ஆண்டு 13வது கேள்வியா வந்திருக்கு. அதை பாருங்க, ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு எம்சிக்கு வருது. வடிவா படிச்சுட்டு போனா எல்லா கேள்வியும் செய்யலாம். போன வருஷம் வந்த கேள்வி 2024ஆம் ஆண்டு வந்த 13வது கேள்வி. ரெண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டு 13வது கேள்வி. ஏபி என்னும் இரு ஒளிமுதல்கள் ஒரு புள்ளியில் இருந்து தூரமாக உள்ளன. அப்புள்ளியில் அளக்கப்படும் ஒளிச்செறிவு மட்டங்கள் முறையே 72 டெசிபிள், 92 டெசிபிள் ஆகும். அப்புள்ளியில் முதல் ஏயின் ஒளிச்செறிவு ஐயனின், அப்புள்ளியில் முதல் பியின் ஒளிச்செறிவு என்ன இருக்கும் தான் கேள்வி. சரியா? ஏபி என்ற மாதிரி 2 ஒளிமுதல் இருக்குது. ஏபி ஏபி என்ற மாதிரி 2 ஒளிமுதல் இருக்குது. ஏபி என்னும் ஒளிமுதல்கள் ஒரு புள்ளியில் இருந்து 6 உள்ளன. அப்புள்ளியில் அளக்கப்படும் ஒளிச்செறிவு மட்டங்கள் முறையே 72 டெசிபிளும் 92 டெசிபிளும். அப்ப ஏயால அளக்கப்படுற ஒளிச்செறிவு மட்டம் தான் சொல்லப்பட்டிருக்கு 72 டெசிபிள். பியால அளக்கப்படுற அதே விழுவார ஒளிச்செறிவு மட்டம் சொல்லப்பட்டிருக்குது 92 டெசிபிள். அப்ப ரெண்டு பேருக்குமான செறிவு மட்ட வித்தியாசம் எவ்வளவு? 20. 92ல இருந்து 22 கழிக்கலாம். 20 டெசிபிள் தான் வித்தியாசம். ஒளிச்செறிவு மட்ட வித்தியாசம். அப்ப ஒளிச்செறிவு மட்ட வித்தியாசம் 20 டெசிபிள் ஆகும். அப்படியா இருந்தா ஏஇந்த ஒளிச்செறிவின் வருமானம் தரப்பட்டிருக்குது. அப்ப பியின் ஒளிச்செறிவு என்ன இருக்கும் தான் கேள்வி. ஏயின் ஒளிச்செறிவின் வருமானம் 5000 தான். வேட் மீட்டர் மைனஸ் உள்ள ஏயின் ஒளிச்செறிவு வந்து 5000 தான். பியின் ஒளிச்செறிவு 20 டெசிபிள்னா கூட. அப்ப 100 மடங்கு செறிவு கூட வேற இருக்கும். 100 மடங்கு செறிவு கூட வேற இருக்கும். வேற இருந்தா இது ஐயன்டா, இது என்ன வேற இருக்கும்? 100 ஐயா இருக்கும். 100 ஐயன் மாதிரி இருக்கும். என்ன விட பொருத்தம்? 5வது விட பொருத்தமா இருக்கும். போன வருஷம் வந்த கேள்வி. ஏன்னா ஏயின் செறிவு மட்டம் 72, பியின் செறிவு மட்டம் 92, செறிவு மட்ட வித்தியாசம் 20. செறிவு மட்ட வித்தியாசம் 20 சொன்னா செறிவு வித்தியாசம் 100 மடங்கா இருக்கணும். அப்ப இவற்ற செறிவு ஐயன் எடுத்தா இவற்ற செறிவு 100 ஐயா இருக்கணும். அப்ப என்ன விட 100 ஐயன் வந்திருக்கணும். 5வது விட பொருத்தமா இருக்கும். இது 2024ஆம் ஆண்டு 13வது கேள்வி. செறிவோட சம்பந்தப்பட்ட சகல எம்சிக்கு முடிஞ்சது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எம்சிக்கு வருது. சரியா? நீங்க வடிவா நிதானமா படிச்சுக்கொண்டா படிப்பிச்ச விஷயத்திற்கு ரிவியூசன் பண்ணி பார்க்கணும். படிச்சுக்கொண்டா இதே மாதிரியே தொப்பதையும் பழைய செக்ஷனும் படிப்பிச்சா சவுண்ட்ல வர முழு செக்ஷனும் இதே மாதிரியே படிக்கல. சரியா? ஒவ்வொரு செக்ஷன்லயும் வர விஷயத்தை விளங்க படிச்சுனா அதுல வர சகல கேள்வியும் அப்படியே முழுமையா செய்து விடப்படும். செய்து விடப்படையக்கு நீ அவ்வளவு கேள்வியும் இருந்து நிதானமா இருந்து பார்த்து விளங்கி எடுப்பியா இருந்தா ஃபைனல் டிப்ளமோக்கு ஈஸியா இருக்கு. உங்களுக்கு இப்ப தெரிய வேண்டிய விஷயம் திருப்பி ஒரு சொல்றது. ஒளிச்செறிவுக்குரிய சமன்பாடு அலகு பரப்பான அலகு நேரத்துல ஒரு சக்தி தான் ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவுண்டா I சமன் E/80. இதுவே ஒரு ஒளிச்செறிவு செறிவு மட்டுமா மாத்துறதுக்கான சமன்பாடு பீட்டா சமன் 10 log 10 into I/I0. ஒளிச்செறிவு செறிவு மட்டுமா மாத்துறதுக்கான சமன்பாடு I/I0. I0 வந்து 10 வாட் மீட்டர் மைனஸ் 2. இதுவே ஒளிச்செறிவு மட்ட மாற்றம் டெல்டா பீட்டாவுக்கான சமன்பாடு 10 log 10 into கூடின ஒளிச்செறிவின் கீழ் குறைஞ்ச ஒளிச்செறிவு என்று வரும் ஒளிச்செறிவு மட்ட மாற்றத்துக்கான சமன்பாடு. ரைட்? இதுக்கு அடுத்த கட்டம் ஒரு பி என்ற வலுவுள்ள ஒளிமுதலில் இருந்து ஆர் தூரத்தில் வார ஒளிச்செறிவுக்கான சமன்பாடு I சமன் பி இன் கீழ் 4πr வர்க்கம். அதாவது I நேர்விகித சமன் 1/r வர்க்கமா இருக்கும். ஒரு செறிவுக்கும் தூரத்துக்குமான சமன்பாடு I நேர்விகித சமன் 1/r வர்க்கம். இது பழைய கால பேப்பர்ல தெரிறவன். ஆனா இப்பத்தியான பேப்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். I நேர்விகித சமன் 1/r வர்க்கம். சரியா?
அப்ப இவ்வளவு வந்து அந்த ஒளிச்செறிவோட சம்பந்தப்பட்ட சமன்பாடுகள். இதை விட இன்னும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா நல்ல, ஒளிச்செறிவின் பெருமானம் ஒளிச்செறிவின் பெருமானம் 10 மடங்கால மாறுதா இருந்தா செறிவு மட்ட மாற்றம் டெல்டா பீட்டா எவ்வளவு மாறும்டா 10 டெசிபிள் மாறும். ஒளிச்செறிவு 10 மடங்கால மாறின இந்த சமன்பாட்டை வைத்து கொண்டு கேஸ் பண்ணிதான். இதுவே ஒளிச்செறிவின் பெருமானம் 100 மடங்கால மாறுதா இருந்தா ஒளிச்செறிவு மட்ட மாற்றம் டெல்டா பீட்டா எவ்வளவா இருக்கும்? 20 டெசிபிளால மாற்றம் பெறும். ஒளிச்செறிவு மட்ட மாற்றம் 20 டெசிபிள். இதுவே ஒளிச்செறிவு 1000 மடங்கால மாறுதா இருந்தா அல்லது 10 மடங்கால மாறுதா இருந்தா செறிவு மட்ட மாற்றம் 30 டெசிபிள் மாற்றம் பெறணும். இவ்வளவு தான் ஒளிச்செறிவோட சம்பந்தப்பட்ட விஷயம். அவ்வளவுகளையும் செய்து முடிஞ்சது. சரியா? மிச்சம் அடுத்த கிளாஸ்ல வந்து தொற்றையும் விளைவென்ற செக்ஷனோட சந்திப்போம். ரைட், நன்றி. போயிட்டு வரலாம் நீங்கள்.